சனாதன தர்மம், மகாபாரதம். இதை கேட்ட அந்தணர், உனக்கு பிராமணர்கள் உயர்ந்த மதிப்பிற்கு உரியவராக தெரியவில்லை. அவர்களுக்கு மேலாக உனது கணவனை உயர்த்துகிறாயா? இல்லற வாழ்வு வாழும் நீ பிராமணர்களை அவமதிக்கிறாயா? பிராமணர்களை இந்திரனே கூட வணங்குவான். அப்படி இருக்கும்போது பூமியில் இருக்கும் மனிதர்களை குறித்து நான் என்ன சொல்வேன்? கர்வம் கொண்ட பெண்ணே, பிராமணர்கள் நெருப்பை போன்றவர்கள். அவர்கள் முழு உலகத்தையும் எரித்து விடுவார்கள் என்பதை நீ அறியவில்லையா? அதை இதுவரை நீ கேள்விப்பட்டதில்லையா என்று கேட்டார். அந்தணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பெண், நான் பெண் கொக்கல்ல. ஓ முனிவரே, ஓ துறவை செல்வமாக கொண்டவரே, இந்த உமது கோபத்தை கைவிடும். கோபமுள்ள நீர் உமது கோபப் பார்வையால் என்னை என்ன செய்து விடுவீர்? நான் அந்தணர்களை அவமதிப்பதில்லை. பெரும் சக்தி கொண்ட ஆன்மாவுடைய அவர்கள் தேவர்களை போன்றவர்கள் ஆவார்கள். ஆனால் ஓ பாவமற்றவரே, இந்த எனது குற்றம் மன்னிக்கத்தக்கதே. ஞானம் கொண்ட அந்தணர்களின் சக்தி மற்றும் கௌரவத்தை நான் அறிவேன். கடலின் நீர் உவர்ப்பாகவும் குடிக்க முடியாமல் போகவும் அந்தணர்களின் கோபமே காரணம். ஆன்மாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு தவத்தகுதியால் சுடர்விடும் முனிவர்களின் சக்தி என்னவென்பதை நான் அறிவேன். அவர்களது கோபத்தால் உண்டான நெருப்பு இந்த நாள் வரையில் தண்டகவனத்தில் அணையாமல் இருக்கிறது. அந்தணர்களை அவமதித்ததன் காரணமாகவே தீய மனம் கொண்ட வாதாபி அகஸ்தியரை சந்தித்தபோது அவரால் சிரிக்கப்பட்டான். உயிரான்மா கொண்ட மகாத்மாவான அந்தணர்களின் சக்திகளும் தகுதிகளும் பெரியது. ஆனால் ஓ அந்தணரே, பிராமணர்கள் கோபத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் அதே அளவு மன்னிப்பதிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இக்காரியத்தில் எனது குற்றத்திற்காக நீர் என்னை மன்னிப்பதே தகும். எனது கணவருக்கு சேவை செய்வதற்காக கிடைக்கும் தகுதியையே நான் உயர்வாக கருதுகிறேன். நான் எனது கணவரையே தேவர்களில் உயர்ந்தவராக கருதுகிறேன்.